ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்லிடுறேன். நடக்காத ஒன்று இனி நடக்க போகுது, அதுவும் கிரகணத்தினால இனி இதெல்லாம் நடக்க போகுது. ஸோ அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். இது மேச ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ. மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 2026 ஆண்டு தற்போது நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் நிறைய முக்கியமான சில சம்பவங்கள் வானியல் ரீதியாக நடக்கும். அதில் இப்போ ஒரு முக்கியமான சம்பவமானது நடக்க போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சம்பவமானது நடந்திருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு சம்பவம் நடக்க இருக்குது. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 மார்ச்சுடைய 3ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் மாசியுடைய 19ஆம் நாள். அன்னைக்கு கிழமை செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைஞ்ச மாசி மாதத்துடைய பௌர்ணமியோ. ஸோ இந்த நாள் வானியலில் அப்படி என்ன ஒரு அரிய நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு கிரகணமானது நடக்க இருக்கு. ஸோ சமீபத்தில் தானே ஒரு கிரகணம் நடந்தது அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. சமீபத்தில் தான் ஒரு கிரகணம் நடந்தது, அது சூரிய கிரகணம். இப்போ நடக்க இருக்கக்கூடிய கிரகணம் சந்திர கிரகணம். ஆமாங்க, இந்த சந்திர கிரகணம் வலுவாக நடக்க இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தினால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மேசம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணத்தினால பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க குறிப்பிட்ட ஆன்மீக சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் விஷயங்களை தெரிஞ்சு பயன்பெறலாம். மேசராசி அன்பர்களே, உஷாரா இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கிறத பற்றி சொல்லிடுறேன். இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது ஒரு முழு சந்திர கிரகணமாக நடக்க போகுது. இரத்த நிலவு போல காட்சியளிக்க போகுது. ஆக்சுவலி கிரகணமானது இந்திய நேரப்படி மாலையில் சந்திரன் வரக்கூடிய வேலையில் தான் நடக்குது. அதனால் இந்த சந்திர கிரகணத்தை பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில பகுதிகளில் பார்க்க முடியும். இந்தியாவில் சில பகுதிகளில் பார்க்க முடியறது போல் இந்தியாவில் பல பகுதிகளில் கிரகணத்தை முழுமையாகவே பார்க்கலாம். ஸோ இந்த சந்திர கிரகணம் சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நடைபெற போகுது. ஸோ இந்த நட்சத்திரத்தில் நடைபெறுவதற்கேற்ப தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மேசராசி அன்பர்களுக்கு இப்போ கிரகணத்துடைய பலன்களை ஷேர் பண்ணுறேன். ஸோ கிரகண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் மேசராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. நீங்கள் புற அழகை ஆராதிப்பதை விட மற்றவர்களுடைய அக அழகை மட்டும் பார்த்து பழகக்கூடிய இயல்பு உங்ககிட்ட பிறப்பிலேயே இருக்கோ. அதனால் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலரே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த சந்திர கிரகணத்திலிருந்து இந்த பலன்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு, அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். இது வரைக்கும் மரியாதை கிடைக்காம இருந்த உங்களுக்கு இனி மதிப்பு மரியாதைலாம் சூப்பராக கிடைக்க போகுது. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே அமைஞ்சிருக்கு இந்த கிரகணத்தில். ஸோ பெண்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வியாபாரக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு, சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலுக்கு நிச்சயம் நஷ்டமானது ஏற்படாது. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல்ல எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. அதே போல் நஷ்டம் ஏற்படாதுங்கிறதுனால புதிய முதலீடுகளை தாராளமாக பண்ணலாம். ஸோ வியாபாரக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டமலை உண்டு. அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகள் மேசராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு.
குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு பணவரவு இந்த கிரகணத்திலிருந்து அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம். இளம் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் காத்திருந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். தம்பதியராக இருந்தீங்கன்னா நிறைய விட்டு கொடுத்து செல்லணும். அப்போ தான் உங்களுக்குள்ள ஒற்றுமையானது உண்டாகும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மேச ராசிக்காரங்களுக்கும் இந்த கிரகணத்திலிருந்து பட வாய்ப்பு வந்ததுன்னா அதை பயன்படுத்திக்குங்க. ஏன்னா பட வாய்ப்பு உங்களுக்கு செட் ஆகும். சம்பளமும் அதிகரிக்கும், தேக ஆரோக்கியம் பழிச்சிடும். அதனால் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. ஸோ வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. அப்புறம் மாணவர் மாணவிகளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாணவர்கள் நீங்கள் கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்கறை கொள்ளணும். அப்படி அக்கறை கொண்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மாதிரி வெற்றியானது பெற முடியும். ஸோ அக்கறை இல்லாமல் மட்டும் இருக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிரகணத்தினால பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். இந்த சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுது? சந்திர பகவானால் ஏற்படுது. அப்போ சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு அவரை நினைத்து இந்த பரிகாரங்கள் மேச ராசிக்காரங்க செய்ய வேண்டும். சரி வாங்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஜாதகத்தில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு சிறந்த பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரங்களை இந்த கிரகணத்தின் போது முறையாக செய்தால் நிச்சயம் நல்ல பலனை நீங்கள் காணலாம். சந்திர பகவானுக்குரிய சிறந்த பரிகார தலமாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திரன் கோவில் இருக்குது. ஏதேனும் ஒரு வளர்பிறை திங்கட்கிழமை தினத்தில் காலை 9 மணிக்குள்ளாக திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று கிரகணத்திற்கு பிறகு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வெள்ளை நிற வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யணும். ஜாதகத்தில் இப்போ கிரகணத்தில் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாக இது ஒரு சிறந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு சந்திரனால் எந்த பாதிப்பும் கிடையாது. திங்களூர் சந்திர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரக சந்ததியில் சந்திரன் இருப்பார்ல, அவருக்கு போய் மல்லிகைப்பூ சாத்தி நிறமி சேர்க்கப்படாத கேசரி அல்லது தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து அங்கு சந்திர காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை வர துதித்து வழிபாடு செய்யணும். அப்படி செய்வதால் சந்திர பகவானுடைய அருளால் வாழ்வில் மங்களமான பலன்கள் அதிகம் ஏற்படும். ஸோ இதை ட்ரை பண்ணலாம். ஒன்று கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி நான் சொன்ன ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்யலாம். இல்லை அங்கே போக முடியாது அப்படிங்கிறவங்க உள்ளூரில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்யலாம். மேற்கூறிய 2 பரிகாரங்களை செய்ய முடியாதவங்க கிரகணத்திற்கு பிறகு திங்கக்கிழமை வரும்ல, அப்போ சிவபெருமான் கோவிலில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தரமான பசும்பால தானமாக கொடுங்க. காலையில் எழுந்ததுமே பெற்ற தாயோரிடம் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த மாதிரி செய்தாலும் சந்திரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளியில் சந்திரகாந்தத்தால் பதித்த மோதிரத்தை எப்போதுமே உங்கள் வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் சந்திர தோஷத்திலிருந்து தப்பிப்பதற்கு சிறந்த வழி. மேலும் உங்கள் சக்திக்கேற்ப மனநலம் குன்றியவர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தயிர் சாதம் நீர்மோர் போன்றவற்றை தான வழங்கலா. இப்போ கோடைக்காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் பந்தல் அமைப்பது, சாலையில் திரிகின்ற விலங்குகள், அப்புறம் தாகம் தணிப்பதற்கு வீட்டுக்கு வெளியே தண்ணீர் தொட்டியில் நீர் ஊற்றி வைப்பது, இந்த மாதிரியான தர்ம விஷயங்களும் செய்யலாம். இதனால் சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு சிறந்ததாக அமைகிறது. ஸோ இந்த மாதிரியும் சில பரிகாரங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு என்ன ட்ரை பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணி இந்த தோஷத்திலிருந்து தப்பிச்சுக்குங்க. ஸோ சந்திர கிரகணத்தினால தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு இந்த பரிகாரங்களை செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவை மேச ராசிக்காரங்க ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த கிரகணத்தை பற்றிய ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கோ. இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.